ஏன்னா அந்த அட்வைஸ்ல யாரும் யூடியூப்ல கேட்க மாட்டாங்க. வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான தத்துவத்தை சொல்லித்தர, பிள்ளைகளை எப்படி வளர்க்கறது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லியிருக்கேன். அதை கட் பண்ணி தூர போட்டுருவாருன்றீங்க நீங்க. சுரேஷ் சார், இதெல்லாம் நியாயமா? அதுதான் சார் வாழ்க்கையே. உங்களுக்கு தெரியாதா? ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்றோம். இந்த ஸ்ட்ராட்டஜில ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு என்ட்ரி பாயிண்ட், என்ன பொசிஷன் எடுக்க போறீங்க, ஏதாச்சும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறோமா, அதுக்கப்புறம் எங்க எக்ஸிட் ஆக போறோம், இதுதான். ஓகேங்களா? ஓகே சார். வேர்டு ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் என்ன எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ரிப்பேர், எனி அட்ஜஸ்ட்மெண்ட், ரிப்பேர் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸிட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரிக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கு. என்ட்ரிக்கு முன்னாடி என்னன்னா, ஸ்ட்ராட்டஜியில் எதை எதை நான் பார்க்கணும், வாட் ஷுட் ஐ, அதாவது கதைக்களத்தை கதைக்களயம் அமைக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு போயிடுறோம். போயிட்டு என்ன பண்றோம்னா, இந்த வெப்சைட்டு நீங்க இது பண்ணீங்க, ஸ்டாக் மோஜோ அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸ்டாக் மோஜோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதுல வந்து இது மட்டும் இல்லை, இது விட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க ஆப்ஷன் பண்ற ஒரு டெரிவேட்டிவ் பீப்புள் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல கூட ஹீட் மேப் அது இதுன்னு போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன் லேப்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன, அட் த மணி ஸ்டார், பிஇசி டிஃபரன்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இப்போ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி சார்ட். இப்போ வந்து ஓகே, இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த சார்ட் தான் நமக்கு முக்கியம். இந்த சார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன போட போறோம்னா ஒரு ஷார்ட் ஸ்டார்டில் போட போறோம். ஓகேங்களா? ஷார்ட் ஸ்டார்டலோட கம்பைன் ப்ரீமியமை இங்க கொண்டு வர போறோம். ஸோ அந்த ஷார்ட் ஸ்டார்டல் கம்பைன் ப்ரீமியம் கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்ட் அ நியூ ஸ்ட்ராட்டஜி போடுறோம். இதுல பார்த்தீங்கன்னா எதை சூஸ் பண்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சார் வந்து ஒரு வழியில சொல்றாரு, உங்களுக்கு தேவையான வழியில நீங்க எடுத்துக்கலாம், எந்த ஸ்ட்ராடலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத. சார் வந்து ரொம்ப இதுவா ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாரு. சார் நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தானே சார் பார்ப்பீங்க? கேட்டுக்கிறேன் நான். அதை மட்டும் தான் பார்ப்பேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கு வந்து எந்த இடத்துல கால் அண்ட் புட்டோடைய இது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க வச்சுங்களேன், இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போறேன் இதுக்கு. ஸோ அதுலயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதுக்கு போய்க்கலாமா? எல்லாமே பார்த்து பழகிட்டாங்க. ஓகே, இதுல டைம் டியூரேஷன் வச்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு டைனமிக் பேராமீட்டர். அது வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மக்கள்லாம் வாங்குறது விற்கிறது அங்கங்கே ஓடும்ல, அதனால அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நம்ம வந்து காலையில தானே இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம், அதனால இந்த என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம காலையில ரேஞ்சுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓட விட்டுருங்க. ஓகே, ஸோ ஓட விட்டீங்கன்னா காலையில 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இங்க வந்து புட்டு எங்க ரொம்ப புட்டு வந்து கிரீன் கலர்ல இருக்கும், கால் வந்து ரெட் கலர்ல இருக்கும். எந்த இடத்துல கால் ஜாஸ்தியா இருக்கு? 25,100. 25,100ல இருக்கு. புட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்கு? அதே 25,100ல தான் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ ஒரு நிமிஷம், நான் போட்டது கரெக்டாக போட்டிருக்கேனா சார்? இது ஷோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்ப்பீங்களா சார்? இது மட்டும் கேட்டுக்கிறேன். சேஞ்ச் தான் சார், இன்னைக்கு இன்ட்ராடே தான் சார் பார்க்க போறேன். நீங்க ப்ரீவியஸ் டேவுக்கு நம்ம போக மாட்டோம். ஓகே, இப்படி பார்க்க மாட்டோம். சரி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட் கூட போயிருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பெஸ்டா இருக்கு உங்களுக்கு? இல்ல இதுல வந்து நீங்க மொத்தமா இருக்கிறது பாப்பீங்களா, இல்ல இது மட்டும் சேஞ்ச் மட்டும் பாக்குறீங்களா?
இல்ல டோட்டலா காலையில எந்த ஒரு சைக்கிள்ல 2 லெக் காலும் புட்டுல அதிகபட்சமா இருக்கு 9:20க்கு. இதான் ஓகே மேட்டர். ஓகே ஸ்டாக் மோஜோல அப்போ இருக்கு சார், பாத்துருங்க சார். ஸ்டாக் பாத்துக்கிறேன், அது இருக்கு. சார் நான் ஸ்டாக் மோஜோலே பார்த்துறேன். அப்போ எல்லா பேரும் அதிலே பாத்துக்கிறேன். ஏன்னா அதிலே அந்த கண்டினியூ போயிடுவீங்கல்ல. இதுல எங்க போகணும் சார் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு? ஆப்ஷன்ல போங்க, ஓபன் பண்ணுங்க. ஆப்ஷன்ல ஓபன் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே ரைட் சைட் சைடுல இருக்க டயத்தை வந்து 12:02 இருக்க தூக்கி 9:20 கொண்டு வந்துருங்க. 20, 21, 20. ஓகே போதும். டாக்டர் சார், இதுல கலரை கொஞ்சம் மாத்திருங்க சார் முதல்ல. இல்ல சார், என்ன கலர் இல்ல மாத்தணும்? அழகா பண்ணு சார், வேணாம் உங்களுக்கு நான் புரிய மாதிரி சொல்லித்தரேன். கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அதுல கலர் மேட்டரே இல்ல. நீங்களா ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்காதீங்க. அது இல்லவே இல்ல, மேட்டர் இல்ல. எல்லாரும் சென்சிபிள பார்த்து பழகிட்டோம் சார். இதுலயும் பழகிடலாம் சார். மாத்தினீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ண நிறைய இடத்துல மாத்த வேண்டிய வரும். அதனால வேணாம், இது அப்படியே டிஃபால்ட்டா இருக்குது. உங்களுக்கு இதை புரிய வச்சிரு ஈஸியா. சரி சொல்லுங்க சார். இப்போ எது பார்ப்பீங்க சார்? பாத்துட்டேன். இப்ப எந்த ஸ்ட்ரைக்ல காலு புட்டு அதிகமா ரைட் பண்ணிருக்காங்க அப்படி இப்ப இருக்க அப்படி மவுஸ் இப்போ எந்த இதுல இந்த பாத்தீங்கன்னா கண்டிஷன் 920க்கு எந்த ஸ்டைல்? இப்போ பாத்தீங்கன்னா 10,82,000. இப்போ வந்து 7,50,000. இது பாத்தீங்கன்னா 22,00,000. சாரி இங்க பார்க்கணும்ல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்க்கணும்ல. ஓகே 1.7 crore 2.74 crores வருது. ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிறதுல கண்ணை மூடிக்கு பார்த்தா எதையுமே வைக்கவே தேவையில்ல. போஸ்ட பார்த்தாவே அந்த 2 போஸ்ட் அதிகபட்ச உயரமான போஸ்ட் இருக்கு மத்த எல்லாத்தையும் விட. ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல வந்து டாப் போஸ்ட் பாத்தீங்கன்னா 25,000 இருக்கு. கிரீன்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3 இருக்கு. ஸோ இப்போ ரெட் கிரீனை சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்ல தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? மத்தவங்க அதை ஒத்துக்கணும். அது எப்படி பாக்குங்க, டவுட் இருந்தா நல்லா கிளியர் பண்ணி கேட்டுங்க. அதிகபட்சம் எந்த சைக்கிள் காலும் புட்டு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள்ல 2 பேர் சேர்ந்து 2 கோடிக்கு மேல இருக்காங்க. ஓகேவா? சார் இப்ப இன்னொரு இதுல ஒரு கொஸ்டின் சார், டவுட். இப்ப வந்து 25,000ல புட்டு வந்து அதிகமா இருக்காங்க இந்த சினாரியோல. இன்கேஸ் இங்க வந்து 24,500ல புட்டு அதிகமா இருந்து அதுலயே வந்து 25,300ல கால் ரைட்டர் அதிகமா இருந்தாங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது சார்? நான் சொல்றது ஸ்டாடல் சொல்றேன். ஸ்ட்ராடல் சொல்றோம். நீங்க ஸ்ட்ராங்கிள் போயிருக்கீங்க. நீங்க ஸ்ட்ராங்கிள் போயிடுறீங்க. ஓகே, ஸ்ட்ராடல் இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படிதானே சார்? அதிகபட்ச ஸ்டாடல் எதுவோ அதான். ஓகே சார். இப்போ நம்ம வந்து நம்மளோட எய்மே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றது தான். அதோட கால் புட் ரெண்டை சேர்த்து. அதனால தான் நான் வந்து கால்குலேட் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா 1.16 crore plus 26 lakhs. ஸோ 1.4 crores. அது மாதிரி ரெண்டுத்துமே கூட்டிக்கிறேன் நான். ரெண்டுமே கூட்டி தான் பாக்குறேன் கம்பேரிட்டிவா. அதுல பாத்தீங்கன்னா வச்சுங்க வந்து இந்த ஸ்ட்ரைக்ல இருக்கிற காலைய புட்டையை சேர்த்தாதான் மத்த இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்கோட ஜாஸ்தியா இருக்கு. 9:20க்கு இப்ப சினாரியே சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் அப்பத்திக்கு ஓகேங்களா? ஓகே சார். ஸோ 920க்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிட்டோம். அது 25,000. ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ட்ராட்டஜி சார்ட்ல போயிட்டு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைக்ல இருக்க காலையும் புட்டையும் செல் பண்ணிடுறோம். இல்ல சார், மாத்தி போடுறீங்க சார். 25,000. ஸோ இங்க இருக்கா, இருங்க. ஓகே போட்டோமா? ஓகே சார். இப்போ வந்து களத்தை அமைச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து ஹைட் பண்ணிடுங்க. இந்த இதில் இருக்கீங்க. இது 1 minute சார்ட்ல இருக்கு. நமக்கு வந்து வால்யூம் தேவை கிடையாது. ஒரு நிமிஷம் இந்த எடுத்துருங்க. இண்டிகேட்டர் வந்து வால்யூம் வெயிட்டட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துட்டோம். ஓகே ஸோ இது டேட் வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன டைம் ஆகுது? 9:20. ஓகே 9:20 டைம் ஆயிடுச்சா? 9:20 இங்க இருக்கு. 9:20 இந்த கேண்டில் தான் 9:20 கரெக்டா? ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து 9:20 கேண்டில் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ ஹரிசாண்டல் லைன் ஒன்று, வெர்டிக்கல் லைன் ஒன்று 9:20க்கு ஹைலைட் பண்றதுக்காக அதில் போட்டுடுறேன். ஓகேங்களா?
ஸோ ஓகே சார். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 920 கேண்டில் வந்து விவேப்புக்கு கீழே இருக்கா மேலே இருக்கா? கீழ இருக்கு. கீழே இருக்கு. அப்படின்னா இந்த கேண்டலோட க்ளோஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்கலாம், ஓகே. செல் டாக்டர் பண்ணிடலாம். சார், ஆ சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி அந்த விவேப்ல ஒரு சேஞ்சஸ் ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு, ஹை வைக்கணும், ஹை அப்பதான் அந்த ஆமா. லைன் என்ன ஹை வைக்கணும் இதுலையா? அந்த சரி க்ளோசிங் சோர்ஸ்ல ஃபோர்ஸ்ல ஹை சோர்ஸ்ல வைக்கணும்னு சொல்லி. ஓகே. சார் நல்லா கவனிச்சிருக்காங்க சார். நல்லா உங்களுக்கு பண்ணிருக்காங்க டெஸ்ட் சார். வச்சா ஓகே. டாக்டர் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம், கண்டுபிடிச்சிங்க. இல்ல எனக்கு தெரியல. அது நான் நடுநடுல பார்த்ததுனால என்னால இது பண்ண முடியல. அதுக்காக தான் நான் மெயினா வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன் இப்போ. ஓகே, ஸோ இதை வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டாப் பாஸை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரிக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா இங்க இந்த கேண்டிலோட லோவை நம்ம என்ட்ரியா போலாம் அடுத்தது இந்த கேண்டில்லே. கரெக்டா சார்? ரைட், 182க்கு என்ட்ரி எடுத்தாச்சு. ஒரு கோடு போடுறோம் ஓகே. நிறைய. இப்போ என்ன பண்றான்னா அங்க வந்து நான் ஒரு ஹரிசாண்டல் அது அடுத்த கேண்டில் தான் பார்த்து எடுக்கணுமா சார்? இல்லம்மா அந்த கேண்டில் முடியும் போது கரெக்டா முடிய 21,000. ஓகே. ஓகேவா? இப்போ என்ட்ரி கொடுக்க போறோம். இதுக்கு இடையில நம்ம சைக்கிளாம ஏற்கனவே சென்சிபிள் ரெடி பண்ணி வச்சிருப்போம். 26 காலும் போட்டு ரெடி பண்ணி ஆட் பண்ணி வச்சுட்டோம். ஓகே. எனக்கு எடுத்துட்டோம். ஏன்னா எது அது எல்லாமே எவ்வளவு ஸ்பீட் பண்றது முக்கியம். ஓகே. ஒன்னும் பெருசா இருக்காது, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் முன்ன பண்ண இருக்கும். என்ட்ரியை வந்து கிரீன் கலர்ல போட்டுக்கிறேன் மேடம். ஸோ இங்க வந்து 182 ரூபாய்க்கு கீழே நீங்க வித்திருப்பீங்க. ஓகேங்களா? வித்தவரை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் அதுக்கு போட்டு வச்சிடறோம். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கன்னா அந்த 920 கேண்டலுடைய விவேப் ஹை அந்த இண்டிகேட்டர்ல காட்டுற இந்த 188.94 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ ரவுண்ட் 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 188. ஓகே. ஸ்டாப் லாஸை ரெட்ல கொடுத்துடலாம். ஓகேவா? ஆடா எல்லாம் பண்ணிட்டு கேன்சல் போட்ட பாருங்க. எழுத்துல கொஞ்சம் பெருசா எழுதுங்க சார். எழுத்து பிளஸ் பண்ணுமா? ஆமா சார். நிறைய இருக்கும் சார். டெக்ஸ்ட் ஓகேங்களா? சரி, ஓகே, தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதோட பயணிச்சுட்டே இருப்போம். என்ன ஆயிடுச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து யூஸ்வலாக சாஸ்ட்ரால் எப்போ பணம் கொடுக்கும்? மார்க்கெட் சைட்வேஸ்லேயே அங்கேயே இருக்கும். முக்கால்வாசி மார்க்கெட் அப்படி தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பணம் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸை அடிச்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குல்ல. இப்போ என்னன்னா ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து ட்ரைல் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து 6 அது பாயிண்ட் அப்படியே வந்து இருக்கட்டும் ஸ்டாப் சார். லாஸ் அந்த இருக்கு. ஸ்டாப் லாஸ் அப்படியே இருக்கட்டும். ட்ரைல் ஸ்டாப் லாஸ் அந்த கோட காமிங்க. வீடியோ கோட் அது எங்க காஸ்ட்டுக்கு வந்துருச்சு கரெக்டா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்க தெரியுது, இங்க தெரியுதா? ஆ. ஸோ இப்போ என்ட்ரி ஆகும்போது ஸ்டாப் லாஸ் இது. பட் வந்து நீங்க விவேப்பையே ஞாபகம் வச்சுக்கணும். விச் எவர் இஸ் நியரர் தட் வில் பி த ஸ்டாப் லாஸ். சிவரத ஃபர்ஸ்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா விவேப் இங்கேயே வந்துருச்சு. ஸோ இங்க வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் 180 காஸ்ட்ல வந்திருப்பீங்க. ஓகே சார். ஓகேவா? இது ஆக்சுவலா ஈவன் தோ இட் இஸ் ஃபெயில்ட் பட் யூ ஆர் நாட் லூசிங் மச் மணி. இன்னொன்று ஆட் பண்ணி இன்னொரு இது பண்ணிடலாம். இது வந்து காமனா ஒரு செட்டு நான் எடுக்கிறேன், எனக்கு இந்த இடம் வந்துச்சு, 2 லைக்கும் கனெக்டிவிட்டி போயிடுறேன். இது ரூல், ஒரு ரூல். இல்ல நான் மார்க்கெட்டு எனக்கு டைரக்ஷன் மேலேயோ கீழே போகுது, நான் மார்க்கெட்டோட டிராவல் பண்ண நினைக்கிறேன். ஓகே டன். நேரம் என்ன பண்றீங்க? அந்த இடத்துல மார்க்கெட் நிப்டி போய் சார்ட்டை பாக்குறீங்க. இது ஏன் விவேப் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னு பாக்குறீங்க. மார்க்கெட்டு மேல போயிருக்கு. கிளியர்? ஓகே. மேலேயா கீழேன்னு பாக்குறீங்க. நான் பார்த்துட்டு தான் நம்ம சார்ட்டை பார்க்கவே இல்லை. நிப்டியை போய் நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ போய் சார்ட்டை பார்க்குறோம், மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓ ரைட், இது இங்க இல்ல சார், நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம், நிப்டியை பார்க்குறோம், நிப்டி மேல போயிருக்கு. ஓகே ஓகே. அப்ப என்ன ஆகி போச்சு? காலுன்னு அதிகபட்ச ரிஸ்க் எடுக்க போறோம். நம்ம காலை எக்ஸிட் பண்ணிடுறோம். மினிமல் லாஸ் காஸ்ட் என்ன இருக்கு அந்த டயத்தை எக்ஸிட் பண்றோம். இப்போ அதை பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கணும். இப்போ லைவ்ல முடிஞ்சோடனே அடுத்த நிமிஷம் அதை லைவ் பேக் டெஸ்ட் பண்ணி என்ன ஓடிக்குன்னு காமிச்சுப்போம். அப்ப காலை எக்ஸிட் பண்ணிட்டோம், புட்டு மட்டும் இருக்கு. இப்ப மார்க்கெட் மேல போனா புட்டு உங்களுக்கு என்ன ஆகும்? செல் பண்ண புட்டு ப்ராஃபிட் டிகே ஆகும்.
ஏன்னா மேல போக புட்டு கரைய ஆரம்பிக்கும். ஓகே. இப்ப நீங்க காலை கழட்டி விட்டுட்டீங்க, அதாவது எக்ஸிட் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த கேப்டன் சும்மா தானே இருக்கு. ஆமா. இன்னொரு புட்டை ஆட் பண்ணிடுங்க அந்த இடத்துல. ஓகே. ஓகேவா? அந்த புட்டு வந்து 43 எடுத்ததப்ப 33 வந்துச்சு அந்த இடத்துல ஆட் பண்ணும்போது புட்டு வந்து 100 லைட் அடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சார் கால் அப்போ வந்து வந்து அப்போ வந்து எப்படி ஸ்டாப் லாஸ் எது அடிக்குதோ அந்த வந்து லாஸ் மேக்கிங் லெக்கை கழட்டி விட்டுறீங்க. Okay, sir. மார்க்கெட் மேல போனா காலை கழட்டி விட்டுறணும். அதான் லாஸ் மேக்கிங். லாஸ் மேக்கிங் அது லாஸா இருக்கலாம், மினிமம் ப்ராஃபிட்டா இருக்கலாம். ஓகே. ஓகே சரி. ஏன்னா சில நேரம் ப்ராஃபிட் இருக்காது, காஸ்ட் டு காஸ்ட் வந்து நிக்க ஓகே. எதுவும் டவுட் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால மார்க்கெட் மேல போனா காலை கழட்டி விடணும், மார்க்கெட் கீழே போனா புட்டை கழட்டி விடணும். அது லாஸா இருக்கலாம், காஸ்டா இருக்கலாம், ப்ராஃபிட்ல இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி. சரி. அப்புறம் எப்படி அதுல இருந்து வெளியே வருவீங்க? அப்படி இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் மேல போயிருக்கு, புட்டை ஆட் பண்றான். 10-1க்கு புட்டை ஆட் பண்ணிருப்போம். 10-1க்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஓகே. புட்டை ஆட் பண்ணிட்டோம். எந்த புட்டுனா எக்ஸ்ட்ரா ஒரு புட்டு காலை கட் இருக்கிற பண்ணிட்டு புட்டு என்ன ஸ்ட்ரைக் ஏற்கனவே புட்டு பண்ணிருக்கோமோ 26 புட்டு தான் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல புட்டை இன்னொரு லாட் ஆட் பண்ணிட்டு வெயிட் பண்றோம். ஓகே. ஆட் பண்றோம். இந்த புட்டு எப்ப வெளியே வரணும்னா எகைன் மார்க்கெட் விவாப் கீழே கட் பண்ணி கீழே வந்தா மட்டும் புட்டை வெளியே வருவோம். சரி. வந்தாச்சு. ஓகே. எகைன் மேல வேணா திரும்ப புட்டு ஆடுதான். திருப்பி புட்டா எத்தனை ஆட் பண்ணுவோம்? ரெண்டுமே வெளியே வந்துடுமா? இங்க ஒரு புட்டு தான் எக்ஸ்ட்ரா பண்ண புட்டு, ஒரு புட்டு மட்டும் தான் இது வெளியே வந்துருன்னா திருப்பி உடனே என்ட்ரி கொடுத்துருக்கணும். என்ட்ரி கொடுத்துரும். சரி. ஓகே. இப்ப அந்த புட்டு ஓடிக்கே இருக்கு. சரி. இப்ப எப்போ புக் பண்ணுவீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் புக்கிங் முதல்ல ஆரம்பிக்கணும். காலையில ஃபர்ஸ்ட் செல் பண்ற போதே 10 பாயிண்ட் கிடைச்சா மினிமம் புக்ல நான் 750 ரூபா ஒரு லாட்டுக்கு எடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் முத ஆரம்பிக்கும் போது காலையில சேடல் ஆரம்பிக்கும் போது டார்கெட் 750 ரூபாயா? 10 பாயிண்ட் செல்ல இருந்து 10 பாயிண்ட் 62 72. சார் இப்போ எனக்கு ஒரு டவுட். இந்த 10-20 இருக்குல்ல சார், எக்ஸாக்ட்டா இந்த ரெட் கேண்டில் செகண்ட் நம்ம கால் என்ட்ரி நம்ம புட்டு 2 லாட் எடுக்கும்போது திருப்பி வந்து ஸ்டாப் லாஸ் இங்க ஹிட் பண்ணுது. அப்ப நம்ம அன்னைக்கு வந்து 2 லாஸ் புக் பண்ணிருப்போம், கரெக்டா சார்? 2 வாட்டி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். இல்ல நீங்க புட்டை எங்க வெளியே வந்திருக்கீங்க? ஒரு புட்டு காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்திருக்கும். காஸ்ட்ல இங்க ஆமா, எடுத்த இடத்துல தான் திரும்ப வெளியே வருது. ஓகே ஓகே. நீங்க பை பண்ண கிடையாது, டிகே இருக்கு, செல் பண்ணிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு டூரேஷன்ல இங்க மைண்ட்ல நமக்கு தேவை. இவ்வளவு டூரேஷன் நடந்ததுல பிரீமியம் டிகே ஆயிருக்கும். அந்த இடத்துக்கு வரும்போது காஸ்ட்ல தான் வெளியே வருவீங்க. திரும்ப எகைன் ஆட் பண்றீங்க. கேபிட்டல் புது கேபிட்டல் கிடையாது, பழைய கேபிட்டல் தான். ஓகே. இப்ப ரெண்டாவது இப்ப 10-20 கேண்டில்ல ரெட்டுக்கு பக்கத்துல கிரீன் வந்திருக்குல்ல சார். இப்ப அந்த கிரீன் வந்து நெக்ஸ்ட் கிரீன் இல்லாம திருப்பி ரெட் வந்துருந்துச்சுன்னா அப்ப நம்ம வந்து வேற ஸ்ட்ராட்டஜி எடுக்கணுமா இல்ல? காலை கழட்டி விட்டோம் பாத்தீங்களா? ஒரு கால் எக்ஸிட் பண்ணிருக்கோம்ல 10 மணிக்கு. ஆமா. அந்த காலை ஆட் பண்ணுவோம். அந்த காலை திருப்பி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபர்தரா புட்டு ஒன்னு வச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஓகே. ஓகே சார். ஓகே. அந்த கால் வந்து பையா செல்லா சார்? எல்லாமே செல், நோ பை. எல்லாமே செல். ஓகே. சரி, இப்ப கன்சைஸ் பண்ணி திருப்பி வந்து ஒரு தடவை பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வாட் ஷுட் ஐ சார், நான் ஒரு கேள்வி கேட்டுக்கவா சார்? டாக்டர் சார். கேளுங்க சார். மனோஜ் சார், எனக்கு 25-100ல தான் சேடல் விழுந்த மாதிரி தெரிஞ்சது. நீங்க 25-25 இருந்தீங்க. அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் போனீங்கன்னா திரும்ப பார்த்துடலாமே. இந்த ஓஐ சேஞ்சில பாருங்க. சென்சிபிள்ல 25-100ல காட்டுனாங்க. இல்ல எனக்கு இது ஸ்டாக் மார்க்லயும் 25-100 தான் காட்டுறாங்க. இல்ல 9-20 பாருங்க. 9-20 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இல்ல லேப் இதெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? இதெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? இல்ல நியூ டேப் எதுவுமே இல்லையா சார்? இது பக்கத்துல டூப்ளிகேட் போடுங்க சார். அப்படியே அதுல போய் நியூ டேப் போட்டுக்கோங்க சார். நியூ டேப் டூப்ளிகேட் போடுங்க. அதுல இல்ல ஆப்ஷன் லேப் போங்க. மேல ரைட் கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்துல லெஃப்ட்ல இருக்கிற ஆப்ஷன் லேப கிளிக் பண்ணுங்க. ஓபன் இன்ட்ரெஸ்ட் இல்ல வெயிட் சார். வேணா அப்படி வேணா சார். நீங்க வெளிய வாங்க சார். ஓபன் இன்ட்ரெஸ்ட் போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் போடுங்க சார். அடுத்த டேப் இல்ல உங்களுக்கு புதுசாவே நான் ஆரம்பிச்சிடுறேன். அதான் சார், புதுசா ஆரம்பிச்சு நீங்க அங்க போங்க சார். அது நடுவுல இந்த இதெல்லாம் ஓப்பன் ஆகி கிடக்கு, இந்த ஜூம்து. அதனால என்னால சரியா நேவிகேட் பண்ண முடியல.
இங்க பாருங்க ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு, அதனால அவரு கட் பண்ணிட்டு சார் சார் ஓகே. 920க்கு போங்க ஆப்ஷன் சார். செயின் போறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா தான் சார் இருக்கு. 920 டைம் மட்டும் மாத்துங்க. மேல ஓஐ சேஞ்ச் இருக்குல்ல, அது வைங்க. ஓஐ பிளஸ் டோட்டல் இருக்கு. ஓஏ பிளஸ் டோட்டல் இருக்கக்கூடாது, ஓஏ அது சேஞ்ச் சேஞ்ச் மட்டும் வைங்க. பண்ணணுமா? இது பாருங்க சார், 2500 தான் காட்டுது. ஓகே, ஓஏ சேஞ்ச் மட்டும் பாக்குறீங்களா? ஓஏ இன்ட்ரெஸ்ட் பிளஸ் டோட்டலால பார்க்க மாட்டீங்க? டோட்டல் ஓஏ டோட்டல் ஓஐ போனாலும் அதுல வந்து உங்களுக்கு கால்ல ஆட் ஆகவே இல்லை சார். இல்ல ஆட் ஆகல சார். காலையில இருக்கிற ஸ்கேடல் அதிகபட்சம் 2லயும் சேர்த்து யார் அதிகமா இருக்கா, இவ்வளவுதான் ரூல். அப்ப சேஞ்ச் பார்க்க வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் எந்த கன்ஃபியூஷன் நான் சொல்லவே இல்லை. காலையில 9 2 சைக்கிள் சேர்த்து வச்சு யார் அதிகமா இருக்கா, அவ்வளவுதான் ஆன்சர். சேஞ்ச சொல்ல, இன்ட்ராடே சொல்ல, புஷ் காலையில 9 போங்க. எந்த அர்த்த மணிலோ ஓட்டி பக்கத்துல இருக்க எந்த சைக்கிளும் எடுத்துங்க, அது ரெண்டையும் காலையும் புட்டி கூட்டினா அவங்கதான் அதிகபட்சமா வால்யூமும் சரி அதாவது ஏற்கனவே இருந்ததும் இன்னைக்கும் சேர்த்து சேர்த்து அவங்கதான் ஸ்டேட்டஸ்ல கண்டினியூ பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இன்னைக்கு காலையில சேஞ்ச் ஆனது சேஞ்ச் பாத்தீங்கன்னா இவங்க வேற டைரக்ஷன் புட்டை ரைட் பண்ணிட்டு கால்ல யாருமே இல்ல. அப்ப மார்க்கெட் மேல போகும்போது கால்ல இருந்து புட்டை ரைட் பண்ண ஆரம்பிட்டாங்க. பிசிஆர் பிளஸ் ஆயிருச்சு, அதனால மார்க்கெட் மேலதான் போகும். ஓகே ஓகே. மனோர் சார், நான் புரிஞ்சுக்கிட்டதை நீங்க இதுல பார்த்ததுல கொஞ்சம் சொல்லட்டுங்களா? இல்ல வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கம்ப்ளீட் பண்ணட்டும். ஓகே. சரி கமலக்கண்ணன் டவுட் கிளியர் சார், இப்போ பண்ணுங்க. ஓஏ சேஞ்சஸ்ல பார்க்கணுமா இல்ல ஓஏ சேஞ்சஸ் பிளஸ் டோட்டல்? ஐயோ அப்படி கன்ஃபியூஸே பண்ண வேணாம். சென்சிபிள் எல்லா பேரும் வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கோம் சார். எல்லா சென்சிபிள் போயிருங்க. எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன்? உங்களுக்கு ஈஸியா இருக்கிறது ஐடியா பண்ணா சென்சிபிள் எல்லாம் போயிருங்க. போயிட்டு மேல ஓகே ஓஏ சேஞ்சு ஷோ டிக் போட்டுட்டே இருக்கு. முடிஞ்சா 9 டைத்தை வைங்க. எந்த சைக்கிள அதிகமான காலம் போட்டு ரைட்டா இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரேடை நீங்க பண்ண மாட்டீங்க. லெஃப்ட் சைடு இருக்க பாரை பார்த்தாவே தெரியும். 1.5 கோடி லெஃப்ட் சைடு இருக்க பார் இருக்கு, வால்யூம் பார் இருக்கு பாத்தீங்களா? ஒய்ஆக்ஸ் சார், லெஃப்ட் சைடு ஒய்ஆக்ஸ் காமிங்க சார். லெஃப்ட் சைடு ஒய்ஆக்ஸ், லெஃப்ட் சைடு அந்த ஒய்ஆக்ஸ் நம்பர் சொல்லுங்க கோடி. இதுல இருக்கிற எந்த சைக்கிள் போய் தொற்றுருக்கு? ரொம்ப சிம்பிள் பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா 25,000 வந்து டோட்டல் கால் அண்ட் புட்டை சேர்த்து கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட வந்துச்சு. 25,100 வந்து ஒரு 2 கோடி பிளஸ் ஒரு 10 lakhs. இல்ல அளவே பார்க்க வேணாம் சார், அந்த போஸ்ட பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போகும் சார். அந்த போஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் போஸ்ட் புட்ல ரொம்ப உயரமா இருக்கு, அது ரெண்டையும் கூட்டுறது மத்த எந்த தோடியும் மேட்சா வராது. அப்படி இது எல்லாமே மைக்ரோ செகண்ட்ல பாக்குறோம். 9, 19ல இருந்து பாராமைக்கிறார் 20க்குள்ள எல்லாத்தையுமே பார்த்து என்ட்ரி போட்டு முடிச்சிடுறோம். இது கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி இதை பாக்குறேன். இது வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? சரி, ஓகே. நம்ம வந்து வேற எந்த சொல்றோம். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் பண்ணி அந்த நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா 920க்கு தான் நம்ம வேலை ஆரம்பிக்குது. 920க்கு என்னன்னா வந்து நிஃப்டியில் இருக்க அந்த நிஃப்டி வீக்லியில் இருக்க புட் அண்ட் கால் பிஇ அண்ட் சிஇ ஆஃப் த ஸ்ட்ரைக் அதோட கம்பைன்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறோம். சிஇ ப்ளஸ் பிஇ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது வந்து டோட்டல் ப்ளஸ் சேஞ்ச் ஓவரா டோட்டல் எல்லாமே சேர்த்து. ஓகே, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறோம். அதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் எது வருதோ அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் த ஸ்ட்ரைக். ஓகே, எக்ஸாம்பிள் இன்னைக்கு தேதியை போட்டு இந்த ஸ்கேடர்ல போட்டுருங்க. இந்த வீடியோ யாராவது என்னைக்கு பார்த்தாலும் நீ புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு 12/9/25 டைம் 9:20 9:20 தான் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ 25,000. ஓகேவா? ஓகே, இது வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல். ஓகே ஓகே, நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம்.
இந்த சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இதுல போயிட்டு கம்பைன் பிரீமியத்தை வந்து சார்ட்ல போடுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா கம்பைன்டு பிரீமியம் இன் சார்ட். அதில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குன்னா 1 minute சார்ட், அதுக்கப்புறம் வந்து விவேப்ல ஹை, சோர்ஸ் ஹை. சோர்ஸ் வந்து ஹை அதாவது ஹை VWAP ல வச்சுக்கிறோம். எடிட் வந்து சோர்ஸ் ஹை. அது அது டிஃபால்ட்டா வராது. எடிட்ல தான் ஹை ஒன்று வரும். எடிட் சோர்ஸ் வந்து ஹை. ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து போட்டுடுறோம். வேற ஒன்றும் பண்ணல. அப்புறம் என்ட்ரி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அந்த கம்பைன் ப்ரீமியம் சிபி வந்து லோவர் தேன் விவேப். கரெக்டா? தென் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே என்ட்ரி ஆயிடலாம். ஓகே. ஓகேவா? சரி, நான் என்னத்துல என்ட்ரி ஆகுறது? வாட் டு ஐ டேக் த பொசிஷன் அப்படின்னு கேட்டினா நத்திங் பட் யூ டேக் த ஷார்ட் ஸ்டார்டல் ஆஃப் தட் ஸ்ட்ரைக், கலெக்ட் த கம்பைன் பீரியட். காலையும் ஓகேவா? பிரீமியம் செல் பண்ணிடுறோம். ஒன்லி செல்லர் எடிட் செல்லர். ஓகேவா? கலெக்ட் பண்ணிடுங்க ப்ரீமியத்தை. அந்த நம்ம இது பண்ணியிருக்க சார்ட்ல இருக்க சிஇபியை செல் பண்ணிடுறீங்க. ஓகே, முடிச்சாச்சா? பொசிஷன்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஓகே, பொசிஷன்ஸ் எடுத்துட்டு இப்போ என்னன்னா நீங்கள் வந்து டார்கெட், நம்மளுடைய டார்கெட் என்ன? எக்ஸிட் தானே டார்கெட். எக்ஸிட்ல 2 வெரைட்டி இருக்கு. ஓகே, ஸோ நம்பர் 1 வந்து டார்கெட் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 points. அதுக்கப்புறம் வந்து 10 points வந்து டார்கெட்டு வரல. இல்லைன்னா வந்து வரலன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி டார்கெட் ஒன்று ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் என்ன? நம்மளுடைய விவேப், கிராசிங் விவேப். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து க்ளோசிங் கேண்டில் அது மாதிரிலாம் பார்க்கணும். ஏன்னா இது இருக்கிறதே 1 minute இல்ல கேண்டில் தான். சார், இந்த இடத்துல ஒரு ஆன்சர் போட்டுருவோம் சார். உங்க க்ளோசிங் லோன்னு சொல்லுவாங்கல்ல, டாலரன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட். டாலரன்ஸ் ஒரு பாயிண்ட் மட்டும் போட்டுருங்க. அது மேலே கட் பண்ணாலும் சரி, கீழே கட் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு பாயிண்ட் மேலே கீழே நம்ம டாலரன்ஸ் கொடுத்துக்கலாம், எரர் கொடுத்துக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் 1 பாயிண்ட் கொடுங்க. அது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். இது உங்களுடைய எக்ஸ்ட்ரா விஷயம். ஒரு பாயிண்ட் 70 ரூபா கொடுக்குறீங்க, 2 பாயிண்ட் 150 ரூபா கொடுக்குறீங்க. அது வந்து உங்க இது. ஆனா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு குறையாம வச்சுக்கணும். ஏன்னா கரெக்டா போய் கொடுக்க முடியாது. ஒரு பாயிண்ட் நீங்க டாலரன்ஸ் வச்சுக்கிறீங்க. அது நிறைய இடத்துல உங்களுக்கு எக்ஸிட் பண்றதுக்கு, என்ட்ரி பண்றதுக்கு உதவும். அது 1 or 2 பாயிண்ட் வச்சுங்க, அது அவர் வரும். ஸோ இது வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த விவேப் வந்து இதில் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? அந்த லைன் மாறவே மாறாது. பட் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து என்ன ஆகும்னா டைனமிக்காக விவேப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால என்னன்னா வந்து உங்களுடைய விவேப் லைன் வந்து கீழேயும் வரலாம், மேலேயும் போகலாம். ஓகேங்களா? வந்து அதனால இது இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகக்கூடிய இன்னொரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இது விவேப் வச்சுங்க. விவேப் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 920க்கு ஒரு விவேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் விவேப் மூவ் ஆகிட்டே ஒரு மேலே மூவ் ஆகலாம். ஓகே, ட்ரைலிங் விவேப். பட் விச் எவர் இஸ் லோவர் அதுதான் பார்க்கணும். ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சைட்வேஸாக மார்க்கெட் போனால் இது மட்டுமே, இந்த க்ரைட்டீரியாஸ் மட்டுமே போதும், யூ கேன் டூ த பிஸ்னஸ். பட் இன்கேஸ் இல்லை எனக்கு வந்து நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம்? ரிப்பேர் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து நீங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக கொண்டு போகணும்னு நினச்சியோ கொண்டு போகலாம். ஒன்னு சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து டார்கெட் 10 பாயிண்ட், விவோ ஸ்டாப் லாஸ் தானே எக்ஸிட் ஆறேன். இது ஒரு கேட்டகரி. நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தெரியாது. ஒண்ணு நான் என்ட்ரி போயிடுறேன், எனக்கு விவோ கிட்ட வந்தா 2 க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன், அது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை முடிச்சுக்கிறேன். ஒண்ணு இது உங்க ஒரு குரூப். ரிப்பேர் பண்ற ஒரு குரூப் இருக்கு. நான் ஃபுல் டைம் உட்காந்து மார்க்கெட்டை பார்ப்பேன், அது வர என்னால மார்க்கெட்டோட அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியும் அப்படின்றவங்களுக்கு அடுத்த செட்டப் டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றோம்னா ரிப்பேர்ல வந்து ஆப்வியஸா டார்கெட்ல ஒரு ரிப்பேரும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, ட்ரேடே முடிஞ்சு போச்சு, யூனிவர்சல் எக்ஸிட் ஆகிடும்.
சப்போஸ் ஸ்டாப் லாஸ் வந்து விவேப்ல வந்து அடிக்குது வச்சுங்களா, அடிச்சுச்சுன்னா அதுக்கு யார் காரணமா இருக்கும்? ஒண்ணு புட்டு காரணமா இருக்கும், இல்ல கால் காரணமா இருக்கும். ஸோ மார்க்கெட் மேல போயிருந்தால் ஓகேங்களா, அதனால உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா மார்க்கெட் மார்க்கெட் அப்பர் சைடு ஓகேங்களா, அப்போ சிஇ க்ளோஸ் பண்ணிடணும். எக்ஸிட் டு சி. ஓகேங்களா, அதே வைஸ் வர்சா. ஒரு நிமிஷம் சார், அந்த சில வந்து பாசிட்டிவ்ல இருக்கலாம், நெகட்டிவ்ல இருக்கலாம், நியூட்ரல்ல கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த கொஸ்டின் Whatever திரும்ப it is. கிளப்போம். மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கு அப்படின்னா பிஇ க்ளோஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். விச் எவர் இட் இஸ். ஸோ இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 1. ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு விஷயம். ஓகேவா, இதுலயே வந்து என்ன பண்ணுங்கன்னா சார் இதுல எனக்கு பண்ணி முடி இல்ல சொல்றேன் மேடம், உங்களுக்கு திரும்ப சொல்லுங்க மேடம். கேளுங்க மேடம். இப்ப இதுல வந்து சி நம்ம க்ளோஸ் பண்றோம்ல சார். ம், இப்ப நம்ம காலையில வந்து கம்பைன் பிரீமியம் 2 எடுத்திருக்கோம். ம், ம். இப்ப சில மோர் லாஸ் இருந்தாலும் நம்ம அக்செப்டட். ஓகே. நான் சொன்னது அதே புரியுங்களா? லாஸ் அப்படியே ஆனாலும் வர அக்செப்ட் பண்ணோம், காஸ்ட் மோஸ்ட்லி ஆனாலும் அப்படி அட்ஜஸ்ட் வரதுக்கு பண்ணோம். தானே சார் வாய்ப்பு இருக்கு. கிடையாது. அது எப்ப லாஸ் வரும்னா, என்ட்ரி எடுத்த 10 நிமிஷத்துல போய் அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் வரும். என்ட்ரி எடுத்து half an hour 1 hour ஆயிடுச்சுன்னா அந்த காலோட டிகே உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட் அங்க போகும்போது லாஸ் வராது. இன்னைக்கு அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்காது. ஓகே. சின்ன சின்ன லாஸ் அக்செப்ட். அதுக்கு பதிலா அடுத்த விஷயம் சொல்லுவாரு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னா, டு இம்ப்ரூவ் அவர் திங் வந்து செல் ஒன் மோர் லாட் ஆஃப் சி. ஓகேங்களா, அது வந்து மார்க்கெட்டை வந்து டவுன்ல இருக்கு, நீங்க பிஇ க்ளோஸ் பண்ணீங்கன்னா சிஇல ஆட் பண்ணிக்கணும். வைஸ் வெர்சான்னு போடுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு சார். இல்ல என்ன புரிஞ்சு சொல்லுங்க. ஓகே, இப்ப மார்க்கெட் வந்து நம்ம டார்கெட் அப்சைடு க்ளோஸ் வச்சுச்சுன்னா சிஏ க்ளோஸ் பண்ணிட்டு நிஃப்டி அப்சைடு போனா சிஏ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்திருக்கிற பி லெக்கோட இன்னொரு பி லெக்க ஆட் பண்ணிக்கணும். அதே ஸ்ட்ரைக் என்ன பி முதல்ல எடுத்திருக்கோமோ அந்த பி தான் புதுசா எந்த பீக்கும் போல அது என்ன பிரீமியம் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கிறோம். சேம் அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள பியை வந்து ஆட் பண்றோம். ஓகே, தட் கிளியர். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா, நிஃப்டி கீழே வந்துருச்சு, நிஃப்டி கீழே வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு பியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு திருப்பி அடுத்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த இது நம்ம டிசைட் பண்ணணும். கரெக்ட்டா? அடுத்தது கால் ஆட் பண்ணணும். அதான் நம்ம அடுத்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்த்து தானே சார். 1 மினிட் தான் உங்களுக்கு, 1 பாயிண்ட் தான். விவேப் மேல 1 பாயிண்ட் முன்ன பண்ண வச்சாவே ட்ரேடர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணோடனே அடுத்த கேண்டில்ல காலா புட்டான்னு முடிவு பண்ணிடுவோம். கால் ஆட் பண்ண போறோமா இல்ல புட் ஆட் பண்ண போறோமா. ஓகே, நம்ம காலையில எந்த லெக் வந்து சி நம்ம க்ளோஸ் பண்ணோமோ அதே லெக் வந்து திருப்பி ஆட் பண்ணி கண்டினியூ பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ வந்து இதோடவே முடிச்சுக்கலாம். நீங்க ஒரே ஒரு ரிப்பேர் நான் பண்றேன், இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னா நீங்க இந்த ரிப்பேர் பண்ணுங்க. பண்ணிட்டு திருப்பியும் வந்து மார்க்கெட் அப்படியே மேல கன்டினியூஸா போச்சுன்னா யூ வில் பி இன் ப்ராஃபிட், நோ கொஸ்டின். ஓகேங்களா, இல்ல திருப்பி எனக்கு மார்க்கெட் கீழே இறங்குது, நான் போன இது வந்து திருப்பி சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்போ நீங்க ரிப்பேர் 2 அதாவது அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெளியில வரவங்க இப்பயே வெளியே வரலாம். ஓகே, நீங்க வந்து எந்த அளவுக்கு ரிப்பேர் பண்ணணும்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் லாஸ் வந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு உங்க ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு அதிகபட்சம் 2 lakhs எடுத்துங்க. ஓகே, அதுதான் வரும். ஒரு செட்டப்க்கு 2 lakhs வரும். 1.5 to 2 லட்சம் வரும். அப்போ உங்க லாக்ஸ் வந்து அதிகபட்சம் இன்டர்டேல 2% மேல வைக்க முடியாது. ஓகே சார். அப்படின்னும் போது 4000 ரூபாய் அதிகபட்சம் வைக்க முடியும். இப்போ இப்படி வச்சுங்களா, இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இப்போ இதுல பாத்தீங்க வச்சுங்க மேடம், இங்க வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, தட் மீன்ஸ் யூ கிரியேட் another புட் ஆப்ஷன் ஹியர். ஓகேங்களா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேல போகும்போது லாபம் வந்திருக்கும், உங்க ஸ்டாப் லாஸ் இங்க தானே இருக்கு. அப்போ உங்க திருப்பி இதே இடத்துக்கு வந்தா நீங்க பெருசா வந்து லூஸ் ஆக மாட்டீங்க. ஓகே, இப்போ வந்து பிஏ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 50 ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க வச்சுங்களேன், இங்க போகும்போது 45 ரூபா, 44 ரூபா, 40 ரூபா, 46 ரூபா நான் இருக்கும். திருப்பி இங்க வரும்போது திருப்பி வந்து
ரூபாயோ 50 ரூபாயோ ஆகும். நீங்க என்ன இல்ல பண்ணலாம்னா சார், சரி ஓகே அது நம்பரே சொல்லிடுறேன் சார். டீ 48 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், அந்த இடத்துல வரும்போது 42 ரூபாய் ஆயிடுச்சு, 42 ஆயிடுச்சு. காலு 42 ரூபா பீக்ல காலு 132 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், அந்த இடம் வந்து 140 ஆயிடுச்சு. 8 பாயிண்ட் லாஸ் பண்ணிருக்கோம். புட்டுல 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருக்கு, காசுல வெளியே வர. திரும்ப அந்த இடத்த புட்டை 32 ரூபாய்க்கு 42 ரூபாய்க்கு ஆட் பண்ணிருக்கோம். இப்ப அந்த புட்டு 32 ரூபா. ஏற்கனவே 48 ரூபாய்க்கு போட்ட புட்டு 32 ரூபா. ஆல்மோஸ்ட் பட் நடுவுல இன்னொரு இடத்துல நம்ம திருப்பியும் வந்து அந்த இடத்துல லாபம் வந்துருச்சுல்ல. அதுக்கு தான் உங்களுக்கு பேலன்ஸ் வந்தேன். ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கேன், அந்த லோல இருந்து ஒரு பாயிண்ட் கட்டானத்தையும் க்ளோஸ் பண்ணணும். அந்த லோ எவ்வளவுன்னு பாருங்க, 207 இருக்கும். 181 இது. அடுத்து 80 தான் வெளியே வந்திருப்பீங்க. 80 வந்திருக்காது, ஓ, அது வரல 81 35 தான் வந்திருக்கும். அடுத்த லோ பாருங்க, ஓகே ஒரு பாயிண்ட் நம்ம வச்சிருக்கோம், தப்பானா அந்த புட்டை கழட்டி விடுறோம். 81 35 ஒரு பாயிண்ட் கட் ஆகல. சரி ஓகே. இப்போ வந்து என்னன்னா வந்து நீங்க எங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ, நீங்க திருப்பியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா கீழே கிடையாது, அதே இடத்துல தான் ஆல்மோஸ்ட் வியூ ஆப் இருக்கிறதுனால அதே இடத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல brokerage தான் போகுமே தவிர பெருசா லூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால வந்து இது பெரிய 2 பிரச்சனை புட்டு கிடையாது. ஓடிக்கி இருக்கு இப்ப அந்த இடத்துல. ஓகேங்களா? கால் இல்ல, வரவே இல்ல, ஆமா. 2 புட்டு மட்டும் ஓடிக்கி இருக்கு. பேக் டெஸ்ட் காமிச்சிருவோம், பண்ணி காமிச்சிருவோம். ஓகே. இப்போ வந்து விவேப் வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம கிட்ட என்ன லெக் இருக்குன்னா, மார்க்கெட் மேல போயிருக்கிற சினாரியோ, பட் வி ஆர் ஹோல்டிங் 2 புட் ஆப்ஷன்ஸ் அட் தி மொமெண்ட். எஸ் எஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த இனிஷியல் காலையில 9:20க்கு எடுத்த 9:21க்கு எடுத்த ஒரு புட்டு, இப்போ எடுத்த ஒரு புட் 2 ஓடிட்டு இருக்கு. சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து விவேப் அடிக்குது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா விவேப் கிராசிங் விவேப். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து கிராசிங் விவேப்னா இப்போ என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா நீங்க அந்த 2 புட்டாப்பையும் இது பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எனஃப் ஃபார் த டே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், எனக்கு வந்து வாண்டட் டு கோ ஹெட் அப்படின்னா அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா உங்களுடைய புட் ஆப்ஷன் அந்த ஒன்னு எடுத்தீங்கல்ல அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அங்க வராது சார். இது சார் சார் போச்சுக்கோங்க, சிமுலேட்டர் போங்க, இந்த வியூ அப்பெல்லாம் திரும்ப வராது, அது வேற மாதிரி மாறிடும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை கூட சால்வ் ஆயிடும். இதை கம்ப்ளீட் பண்ணிருங்க, பேக் டெஸ்ட் போயிருங்க. இந்த இடமா நமக்கு வராது, ஏன்னா காலை கழட்டி விட்டுருப்போம். 2 புட்டு மட்டும் தான் உள்ள இருக்கும். மார்க் விவேப் வேற இடத்துல இருக்கேன், பிரீமியம் வேற இடத்துல கரைஞ்சு போய்க்கு இருக்கேன் கீழே. இல்ல கரெக்ட். ஒரு நிமிஷம் சார், இது வந்து கன்ஃபியூஷன் செக் முடிச்ச 2 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணி. ஓகே. ஸோ இந்த வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் 1 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 1 PE முடிச்சுட்டு நீங்க அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்றீங்க. அடுத்த கேண்டில் வந்து கிரீனா விழுந்துச்சுன்னா, ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீனா விழுது. கிரீன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா திருப்பிய வந்து நீங்க இன்னொரு PE வந்து திருப்பியும் ரீஇனிஷியேட் பண்றீங்க. ரீஎன்டர் PE. சப்போஸ் அது வந்து ரெட்டா இருந்துச்சு, அந்த கேண்டில் வந்து ரெட்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா வந்து சிஇ வந்து ரீஸ்டார்ட் த சிஇ. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறம் இட் கோஸ் இன்டு a லூப். irrespective ஆஃப் இது வந்து உங்க கையில் தான் இருக்கு. எத்தனை தடவை நான் வந்து இதை வந்து இது திருப்பி ஓப்பன் பண்ணணும், திருப்பி க்ளோஸ் பண்ணணுன்றது யூ கேன் கிரியேட் அ லூப். ஸோ திருப்பி வந்து மேலே போச்சுன்னா இதை போட்டேன், திருப்பி இதை போச்சுன்னா ஒரே கிரைட்டீரியா தான். ஸோ யூ கேன் என்டர் இன் டு த லூப் வச்சுங்களேன். அப்போ வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம், நான் வந்து ஐ வில் என்டர், I can give a target and stop loss and I'll do 1 repair. Or I can put it like that, I will do 2 repairs. Or I'll do 3. Or I'll do multiple repairs. It's entirely up to you. ஓகேங்களா? இப்போ சார் வந்து சிமுலேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இதுல தியரட்டிக்கலா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கேள்வி.
இல்ல ஒரு சார் நிமிஷம். இல்ல புரிஞ்சிருச்சு. எல்லா டவுட் இருக்கு, எல்லா கேட்டீங்க. அது சிமுலேட்டர் போதும். சுரேஷ் கேட்டீங்க. சுரேஷ் சொல்லுங்க. சார் இப்போ இதுல டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 3 crore இருக்கு வச்சுங்களேன். இப்போ ஆ. கால்ல 2 crore இருக்கு, புட்ல 1 crore இருக்குன்னு வச்சுங்களேன். ஆ. ஹையஸ்ட் அந்த ஸ்ட்ரைக்ல தான் இருக்குது. அப்ப அதை எடுத்துக்கணுமா எப்படி? அதாவது டோட்டல் காலும் புட்டு ஹையஸ்ட் குவாண்டிட்டி அதுல தான் அந்த ஸ்ட்ரைக்ல இருக்கு. ரெண்டு ஆனா சேர்த்து புட்டு ரெண்டு ரேஷியோ காலும் ரேஷியோ வேறையா right. இருக்கலாம். புட்டு ரேஷியோ வேறையா இருக்கலாம், கால் ரேஷியோ வேறையா கூட இருக்கலாம். ஆனா வந்ததுல ஸ்டேடல் அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஆனா Total- ஒரு total. சைடு டோட்டல் அதிகமா இருக்கு சார். ஆனா காலுக்கு புட்டுக்குள்ள ரேஷியோ இருக்குல்ல சார், அது அதை குவாண்டிட்டி பத்தி நீங்க வேரி ரொம்ப கவலையே வேரி பட ஆகும். வேணாம். கவலையே பட வேணாம். ஏன்னா அப்படி பிரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஸ்டேடல் போட முடியாது, ஸ்டாங்கிள் தான் போட முடியும். இன்னொரு டவுட் சார், நீங்க மேல இருந்து கீழே ஸ்டாப் லாஸ் அடிக்கன்னு சொல்றீங்களா? மேல அந்த விபாப் கைன்னு சொல்றீங்களா? ஆ. ஸ்டோர்ஸ் அது மேல இருந்து கீழே வரும்போது லோவோ மாத்திப்பீங்களா, அதே ஹை வச்சுப்பீங்களா? எப்பயுமே ஹை தான். ஹை தான். ஓகே. மேல இருந்து போகும்போது ஆக்சுவலி கீழே வரும்போது ஸ்லோ வச்சா ரைட் அப்படிலாம் இல்ல. இது வந்து வைஸ் வேர்ஸா என்ன நடக்கும்னா, மார்க்கெட் ஒரு 70% வந்து சைட்வேஸ் கொடுக்கும். எப்பயாவது முன்னாடி ட்ரெண்டிங் நடக்கும் பாத்தீங்களா, அப்பதான் இந்த பேர் வேலை பாக்குறான். இல்லைன்னா வாரத்துல 3 நாள் பேசாம பள்ளத்தை தூங்கி போயிடுவாங்க. நம்ம பேசாம ட்ரேட முடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே சார். ஓகே. வேற டவுட் கிளியர்? சார் ஆக்சுவலா வந்து விவேப்ல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து சார் போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கறது, அந்த இடத்த மட்டும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்ல முடியுங்களா? ரைட். உங்களுக்கு அத இதுக்கு போங்க சார் இன்னும் ஒரே ஒரு டவுட். ஓகே சொல்லுங்க. சார் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓஏ வந்து எது ஹையா இருக்கோ அதை எடுக்க சொல்றீங்களா சார்? ரெண்டு சேர்த்து. ரெண்டு சேர்த்து 25,000லயும் இப்ப 2 crores இருக்காங்க கம்பைன் பண்ணி. 25,100லயும் 2 crore இருக்காங்கன்னா அந்த டைம்ல நம்ம என்ன 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எந்த ஸ்டாண்டர்ட் ஹையஸ்டா 5 நிமிஷம் 9:25 முடி வெயிட் பண்ணுங்க. அப்ப பாருங்க எதுல ஹையா இருக்கு. மினிமல் ஒரு 1 lakh எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம அந்த சைடு போய்க்கலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ண. நம்ம வந்து டிகே மட்டும் தான் பண்ண போறோம். ஓடி போய் மார்க்கெட்ல பணம் பண்ணல. அதனால டைம் உங்களுக்கு மிச்சம் தான். நீங்க பையரா இருந்தாட்டே வேகமா ஓடணும். செல்லர் ஆட்டோமேட்டிக் ஃபர்ஸ்ட் 9:20 பாக்குறோம். கன்ஃபியூஸ் பண்ணுது. ரெண்டுலயுமே 2 4 கோடி, அடுத்த சைக்கிள் 2 4 கோடி. ஒண்ணுமே பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்க. 9:25க்கு பாருங்க. திரும்ப எந்த சைக்கிள் பாருங்க. எதுலாச்சும் நல்ல வித்தியாசம் தெரியும் போது மட்டும் நீங்க உள்ள போனா போதும். இல்லைன்னா தேவையே இல்லை. ஓகே. சூப்பர் கேள்வி. அடுத்து வேற டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் மனோஜ் சார், இன்னொரு டவுட்டு. அந்த செகண்ட் பொசிஷன் ஒன்று எடுக்கிறோம்னு சொன்னீங்கல்ல சார், நம்ம அந்த விவேப்பை பிரேக் பண்ணும்போது கால்ல எக்ஸிட் ஆயிட்டு புட்டு செல் ஆட் பண்ணிடுவோம். மார்க்கெட் மேல ஆட் பண்ணிடுவோம் சார். அதுக்கு என்ன சார் ஸ்டாப்? அதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா அந்த புட்டு சொல்றேன். அதுதான் இப்ப உங்களுக்கு சிமுலேட்டர் பண்ணி காமிக்க போறேன். பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாமே டோட்டலா வேற ஆயிடும். இப்போ சிமுலேட்டர் பண்ணினா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே சார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சார். அந்த ஃபர்ஸ்ட் அந்த விவேப்ல அது ஹைன்னு போட சொன்னீங்க. எதுக்காக சார் அது ஹைன்னு போடணும்? அதுல வேரியேஷன் இருக்குமா? அது வேற வேல்யூ? ஆமா வேரியேஷன் இருக்கு. லோ போட்டீங்கன்னா வேகமா வந்து ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஹையஸ்ட் எங்க ஹை அதோட க்ளோஸ் போட்டீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிக்கே வரும். ஆவரேஜ் வந்து அண்டர்லைன்ல வேணா பண்ணலாம். நம்ம பிரீமியத்துல பண்ணும்போது ஆவரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா டைம் டிகேல பிரீமியம் குறைஞ்சிக்கே போகும், தப்பாகி போகும். ஹைன்னா எனக்கு அதிகபட்சம் பிரச்சனை வந்தா, அதாவது நம்ம பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த பக்கம் வராது. அதுக்கு ஆப்போசிட் தான் போகும். இன்னைக்கு கூட பாருங்க ஆப்போசிட் தான் இருக்கும். ஓகே. அதுக்கு நீங்க மத்த வேல்யூ போட்டோம்னா டக்குன்னு அடிச்சு மாறிட்டே இருக்கும். அண்டர்லைன்னா நீங்க சொல்றது ஓகே. நம்ம பிரீமியத்துல 1 மணி நேரம்னா டைம் டிகே வேற வந்துரும். இப்ப அதுல போய் நம்ம மாட்டிக்கிட முடியாது. ஈஸியால அடிச்சு போடும். ஓகே சார். ஓகே ரைட், புரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் சார். சொல்லுங்க. இங்க வந்து வீட்டுக்காரம்மா வந்து பண்ணிருந்தாங்க. சொல்லுங்க. அடுத்து நம்ம சார் அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல அதை ஒயிட்டா மாத்துங்க சார். ஃபைல். ஓகே. காப்பி ப்ளீஸ் அபி ப்ளீஸ். அந்த ஒரு நிமிஷம். சார் இதெல்லாம் நீங்க பழகிட்டீங்க சார். எனக்கு இதெல்லாம் தெரியாது சார். நேத்து தான் சார் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அப்படியா? செட்டிங் போக சொன்னாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபைல் இங்க இல்ல சார். இருங்க நானே கண்டுபிடிச்சேன். நானே சொல்றேன். ஏன்னா நேத்து வந்து எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இருங்க நான் கண்டுபிடிக்க பாக்குறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃபைல் போயிட்டு ஃபைலா ஆப்ஷன்ஸ் இருங்க வந்துடுறேன். பாருங்க ஜெனரல். இதுல வந்து இருப்பா சொல்லாதப்பா. நானே கண்டுபிடிக்கிறேன். நேத்து தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இல்லையே இருங்க. ஜெனரல்ல தான். நீங்க கீழே வாங்க. அங்கேயேதான் இருக்கீங்க. அங்கேயேதான் இருக்கீங்க. எல்லாமே இருக்கீங்கப்பா. நல்லா வச்சு செய்வீங்களே. இங்கதான் எங்கேயோ வச்சேன்.
என்னப்பா கண்ணு தெரியுதுயா எனக்கு. ஆபீஸ் தீம், ஆபீஸ் தீம். இங்க பாருங்க, இது பார் மறைச்சிக்கிட்டு இருக்குங்க எனக்கு. இல்லைன்னா என்ன இருக்கு சார் எங்க போனீங்க? அது கண்டிப்பா மறைக்கும் சார். பார் இருக்கிற மாதிரி மறைக்கும் சார். அது சரி மறைக்கும் அவாய்ட் சரி பார். சார், எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும் சார். இதுக்குதான் அவாய்ட் பார், அவாய்ட் பார்னு சொல்றது ஃப்ரைடே மார்னிங். தேங்க்யூ சார். இப்ப பேக் டெஸ்ட் போயிருங்க, சிமுலேட்டர் போயிருங்க. இது பேரு சுட சுட தோசையா? காலைல 9:20 வைங்க டைம். 9:15 தான் இருக்கு. அது எப்பயும் டிஃபால்ட் அங்கே தான் இருக்கு. 20 மட்டும் மாத்துங்க. இல்ல சார், அதுலயே ஓப்பன் பண்ணுங்க. அதுலயே வைக்க முடியும், அதுலயே வைக்க முடியும். அதவே ஓப்பன் பண்ணுங்க. வச்சிட்டீங்களா? ஓகே. இப்ப ஸ்டேடல் போடுங்க 25,000. ஓகே. இத இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு ஹிடன் பண்ணிருக்கீங்க. மேல இருக்கு சைடு. அதுதான் சுத்துறீங்க. அதேதான், அதே வேண்டாம். இப்ப நம்மளுக்கு எப்ப ஸ்டாப் லாஸ் அடிச்சிருந்தா குயிக்காவே ஓட்டியை முடிச்சுடுவோம். என்ன ரொம்ப ஈஸியா இருக்க முடியும். 10 மணிக்கு வாங்க. 10:01. கோபி சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. பாத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து 10:01 சொல்றாரு. ஓகே. ஹலோ ஜி, அவங்க யாரா பேசிட்டு இருக்கும்போது முடிக்கணும், அதுக்கப்புறமா பேசுங்க. மதி சார் ப்ளீஸ் மியூட். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னா மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. 10:01 10:02 சார்ட் பாருங்க. விஎஃப் சார்ட் போங்க. 10:01 முடிஞ்சிருச்சு. நீங்க 10:02 எக்ஸிட் ஆயிடுவீங்க. 10:02 இப்பயும் ஆயிடலாமா? ஆமா, காலை எக்ஸிட் பண்ணிடுங்க. காலை மட்டும் எக்ஸிட் டெலிட்ல எக்ஸிட் பண்ணிடுறீங்க. ஓகே. ஒரு ஒன் மோர் ஆட் புட்டு ரைட் போடுங்க. புட்டை ஒரு லாட் 26 போட்டு ஆட் பண்ணி அதில் ஆட் பண்ணக்கூடாது சார். தனியாக ஆட் பண்ண சோ கொடுங்க, சோ கொடுங்க. அதில் ஆட் பண்ணா தப்பாயிடும் ப்ராஃபிட். புட்டு செல் ஒரு லாட். ஓகே. திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு மார்க்கெட். உங்களுக்கு திரும்ப எங்க நடந்துச்சுன்னா 10:18 பாருங்க. ஒரு பாயிண்ட் க்ளோஸ் கீழே வைக்கிற புட்டை கழட்டி விட மாட்டோம். இப்ப முடி ஓட்டுங்க. கண்டினியூ டைம். மணி 12:45. 10:18 சார். அது 10:18 கழட்ட முடியாது. ஏன்னா ஒரு பாயிண்ட் கீழே க்ளோஸ் வைக்கல உங்களுக்கு. அப்படி சொல்ல முடியாது சார் நம்ம. இல்ல சார், ஒரு பாயிண்ட் நம்ம எப்பயும் பேலன்ஸ் வச்சிருக்கோம்ல சார். அதான் முதல் ரூல். 88 அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கூட நம்ம வந்து ஒரு பாயிண்ட் தள்ளிட்டு அதனாலதான் 10:02 ஆட் பண்றோம். இப்ப இங்க வந்து 182.8னா 183.8 தான் கழட்டி விட்டுருக்கணும். அதுக்கு அடுத்த நிமிஷம் கழட்டி விடும். ஒரு நிமிஷம் முடிஞ்சு அடுத்த கேண்டில அந்த லோ ஒரு பாயிண்ட் கட் பண்ணி கழட்டி விடும். அதே அதனால இங்க கழட்டி விட மாட்டேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கழட்டி விட மாட்டோம். அதான் ரூல். எல்லாம் ஒரே ரூல் தான். யாரா இருந்தாலும் ஒரு பாயிண்ட் எரர் வைக்கிறோம். வந்துச்சுன்னா கழட்டி விடுறோம். யோசிக்காம கழட்டி விடுறோம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கடா, உள்ள ஓட்டுங்க. இப்ப டைம் என்ன சார்? 12:45 மணி ஓட்டுங்க சார். அதுல ஈவோடி போடுங்க, போயிடும். எல்லாமே ஈஸியா பண்ணிடுறீங்க. எனக்கு என்னப்பா இல்ல சார், தப்பு இல்ல சார். நம்ம பண்றது நமக்கு அவ்வளவுதான் சார் தேவை. இல்ல சார், இது ரொம்ப ஈஸியா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட ஆட்டோவா இருக்கு சார். நீங்க கிளிக்கே பண்ண வேணாம். பக்கத்துல ஆட்டோ பிளே விட்டா அதுவே ஓடும். இப்ப 1300 ப்ராஃபிட்ல தான் சார் ஓடி இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அங்க சார்ட்ல காலை கழட்டி விட்டுருப்பீங்க. இப்ப போங்க, சார்ட்டுக்கு போங்க. சார்ட்ல காலை எக்ஸிட் பண்ணிட்டு புட்டத்தை ஆட் பண்ணிருப்போம் நம்ம. ஆமா, காலை எக்ஸிட் பண்ணுங்க. ஷோக்கு போங்க. ஷோ ஸ்ட்ராட்டஜி போங்க. சொல்லுங்க சார். என்ன சார் இதுல சார்ட்ல சார், சார்ட்ல 2 லெக் போட்டிருக்கோம்ல. இதுல 1 லெக் நமக்கு இருக்காது. புரியல எனக்கு. என்ன சொல்ல வரீங்க சார்? எனக்கு புரியல.
இல்ல சார் சார்ட் அதை ரிட்டர்ன் எடுத்து விடுங்க சார். சைடில் இருக்கு ஏரோ இருக்கு. ஸ்ட்ராட்டஜி பக்கத்தில் ஏரோ இருக்குல்ல, ஸ்டாக் மார்க் பக்கத்தில் ஸ்ட்ராட்டஜி பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்குல்ல லெஃப்ட் சைடு, எடுத்துட்டு காலை எக்ஸிட் பண்ணிக்க. கால் நம்மளுக்கு இங்கே இருக்காது. ஓகே சரி. டெலிட்டு காலை டெலிட்டு. புட்டு மட்டும் தான் இருக்கும். புட்டு இன்னொரு லாட் ஆட் பண்ணியிருப்போம். ஆமா ஆமா. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் பண்ணுங்க சொல்றேன். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு விவேப் எங்க விவேப் இருக்கு சம்மந்தமே இருக்காது. 2வது இடமா அந்த வேலையே வராது. ஆட் பண்ணுங்க. ஆட் போங்க. ஆட் மேல இருக்க இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 லாட் ஆயிடும். ஆட் கொடுத்து இப்ப கரண்ட்ல இருக்கிறது 10:01 இல்ல இது 10:01 சும்மா போடுங்க. சும்மா இப்போதைக்கு போட்டுங்க. உங்களுக்கு என்ன போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு 33 ரூபா இருந்துச்சு அப்ப. சார் அப்போ இன்னொரு புட் செல் வாங்கினா அமௌண்ட் அதிகமாக தேவையில்லை சார்? அந்த இதை கழட்டி விட்டு தான் சார் பண்றான். இல்லையே, அது கால் செல் தானே. வெஜ்ஜி வாங்கிக்கிங்க 2 ரூபாய்க்கு. 2 லட்சம் எடுத்து தானே உள்ள வரும். புட்டு செல் இல்லை புட்டு செல் கால் செல் ரெண்டும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு கம்மி ஒரு சேடலா பிரீமியம். வர 2 ரூபாய் எஜ்ஜி வாங்கி போய்க்கிங்க. சரி இது ஓகே, இது நான் எதுக்கு போடுறேன். எங்களுக்கு காமிக்கிறீங்க? எனக்கு இது இது புரியல எனக்கு. எதுக்கு இது காமிக்கிறீங்க? சார்ட்டை சின்னதா இருக்குன்னு சொல்றேன். ம். அதாவது என்ன நடக்கும்னா ஸ்டாப் லாஸ் அவ்வளவு ஈஸியா இங்க வராது. நம்ம கம்பைன் பிரீமியத்தோட ஸ்டாப் லாஸ்ல தானே ஓடிட்டு இருக்கோம். ஆமா சார். இப்ப இது எதுக்கு போட்டோம் நம்ம 2 புட்டு? ஸ்டாப் லாஸ் இல்ல சார். இங்க கால் இன்னும் உள்ள இருக்கு. அந்த காலை எடுங்க சொல்றேன். இதுதான் இப்ப ஓடிக்கு இருக்கு. இப்ப ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு மேல வந்து அடிச்சாத்தே புட்டை கழட்டி விடுவீங்க. 81 தான் சார் இப்ப ஸ்டாப் லாஸ். எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா 2 புட்டு நம்ம இது பண்ணிட்டு நான் நினைச்சேன் அதனாலதான் இப்ப சொன்னேன் 10:01 அப்புறம் இங்க வேலை கிடையாது. அதுக்குதான் நம்ம பேக் டெஸ்ட்ல புரிய வச்சுன்னு சொன்னோம். 10:01 அப்புறம் இங்க வேலையே இருக்காது நம்மளுக்கு. அப்ப இந்த சார்ட் எடுத்து போட்டு நம்ம இதுதான் பார்க்கணும். அப்படியே க்ளோஸ் பண்ணி இங்க ஒரு லாட் ஆட் பண்ணி இந்த சார்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். 10:01 இருந்து இந்த சார்ட் நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம். அப்ப இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ். இத கட் பண்ணும்போது ஆட் பண்ண புட்டு இருக்கு பாத்தீங்களா? 33 ரூபாய்க்கு ஒரு புட்டு ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த புட்டை மட்டும் கழட்டி விட்டு திரும்ப காலையில வச்சுக்கிடுவோம். அப்ப கால் ஆட் பண்ணும்போது திருப்பி நீங்க இந்த கால்ல போட்டு என்ன லெக் இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணி டிக்கா போட்டுட்டு படம் பார்க்க போறோம். தான் பாப்பீங்க. படம் பார்க்க போறோம் அவ்வளவுதான். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குழப்பத்தை நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. இந்த மக்கள் டைஜஸ்ட் பண்ணணும். இது குழப்பம் இல்ல சார். பார்த்தா புரியும். புரிஞ்சுட்டாங்கன்னா புரிஞ்சிருவாங்க. புரியுது. பட் இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு ரிப்பேரோட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரிப்பேர் தான் வரும். அதிகபட்சம் ஒரு ரிப்பேர் தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு மேல அவங்க பாக்குறது கேபிட்டல் பத்தாது. ஓகே நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க அந்த ப்ளூ லைனை பேஸ் பண்ணி தானே இந்த ரிப்பேர் கான்செப்ட் திங்க் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் அது நடக்கும். இல்ல இந்த மனோஸ் ஃபர்ஸ்ட் போட்டு அதுல தானே நம்ம லைன் கிராஸ் பண்ணா ப்ளூ லைன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். அதனால தான் சொன்னேன் 10ஓட நிப்பாட்டிக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி போயிடுவோம். அங்க பார்க்கும்போது நமக்கு எல்லாமே மாறின்னு சொன்னேன். அதனால தான் வெயிட் பண்ண சொன்னேன். 10 மணிக்கு மேல இங்க வேலையே கிடையாது. நம்ம பேக் டெஸ்ட்ல போகும்போது கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுவே வராது. எல்லாமே மாறிடும். ஸ்டாப் லாஸ் மாறிடும். பிரீமியம் மாறிடும். நீங்க டவுன் மார்க்கெட் ஒன் சைட் டைரக்ஷன்ல போய்க்கிறீங்க. உங்களுக்கு விவேப் தான் ஸ்டாப் லாஸ் 81 பாயிண்ட் இருப்பார். ஓகே மனோஸ் சார். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்குல்ல. இது ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் மேல இருக்கு. 10:01 நம்ம இது எடுக்கும்போது அந்த லாஸ் நம்ம ஏற்கனவே ஒரு லாஸை புக் பண்ணிருக்கோம். இப்ப அந்த லாஸ் எல்லாம் கண்டெயின் ஆகி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 2 எடுக்கும்போது இப்ப எவ்வளவு பிரீமியம் அந்த பொருங்க என் பிரீமியம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரெண்டுமே 48 42 எவ்வளவு சார்? 2 சேர்த்து 90 ஆச்சா சார்? என் 90 தான் சார் என்னோட பிரீமியம். 90 மட்டும் கோட் போடுங்க. அப்ப எனக்கு 100 ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். ஓகே சார். ஸோ அப்போ என்ன மாடிஃபை பண்ணுறாருன்னா சார் வந்து ரிப்பேர் 1 இஸ் கரெக்ட் ஃபார் அஸ். அந்த லூப் ரிப்பேர் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இதை வந்து விவேப்பை வந்து ஹி இஸ் சேஞ்சிங் இன்டு வாட் எவர் த ப்ரெசன்ட் லெக் அதோட விவேப்பை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்.
கரெக்டா சார்? எஸ். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் திருப்பி வந்திருக்கும். ஏன்னா we just changed a little bit at the end what he wants. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து குழப்பம் இல்லாத ஏரியா கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 920க்கு எப்படி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றோன்றதுல நமக்கு குழப்பம் இருந்திருக்காது. எந்த ஷார்ட் ஸ்டாடில் வந்துட கம்பைன் ப்ரீமியம் பார்க்குறோன்றத குழப்பம் இருந்திருக்காது. சார்ட்டை 1 minute சார்ட்டாக வச்சு விவேப்பில் சோர்ஸ் ஹை மாற்றி பார்க்கறதுல குழப்பம் இருக்காது. என்ட்ரியில் வந்து 921ல் வந்து கம்பைன் ப்ரீமியம் வந்து விவேப்பு கீழே இருந்தால் என்ட்ராக போகிறோன்றதுல குழப்பம் இருக்காது. ஸோ எக்ஸிட் க்ரைட்டேரியாவில் வந்து டார்கெட் 10 பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து விவேப்பை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பாயிண்ட்டில் பண்ணும்போது ட்ரைலிங் விவேப் போய் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இது வரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிப்பேரில் தான் நமக்கு வந்து ஒரே ஒரு ரிப்பேர் மட்டும் வச்சுக்கோங்க சார். எல்லா பேரும் ஒரு ரிப்பேர் வச்சுக்கோங்க. ரிப்பேர் எடுத்த உடனேயும் உங்களுடைய கால் ஸ்ட்ரைக் இருக்க ஸ்ட்ராட்டஜியில் இருக்க ஸ்ட்ராட்டஜி பார் ஸ்ட்ராட்டஜி ஓடிக்கலாம் ஹேண்டில் ஓடிக்கிறீங்களா அதுக்கு காலை எக்ஸிட் பண்ணிட்டு என்ன புட்டை ஆட் பண்ணீங்களோ அந்த புட்டை ஆட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு விவேப்பு வரும். அந்த விவேப்பு தான் உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அந்த இதில் வந்து என்னன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் வந்து என்னன்னா அந்த விவேப் வந்து யூ ஹாவ் டு டூ ஒன்லி த ப்ரெசன்ட் லெக்ஸில் இருக்கிற விவேப் நீங்கள் பார்க்க வேண்டியது, மானிட்டர் பண்ண வேண்டியது, நாட் த கம்பைன் ப்ரீமியம் விவேப். ஸோ என்ன சொல்ல வரோம்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போ இப்போ வந்து 25,000 செல் அண்ட் கால் அண்ட் புட் செல் பண்ணியிருக்கீங்க வச்சுங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேப் ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க வச்சுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் ஒரு புட்டை ஆட் பண்ணிட்டீங்க, ஒரு காலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சார்ட் அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணால் காலை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணதை வந்து நீங்கள் எடுத்துடணும். ஓகே, எடுத்துட்டு இல்லை இது இந்த வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு லெக் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. என்னடா இது, இந்த லெக் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டுன்றதுனால அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த நியூ விவேப்பை வச்சுட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஸ்டாப் லாஸ்க்கு. கரெக்டா சார்? அவ்வளோதான். ஸோ இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இப்போ அதை கற்றுக்குங்க, போதும். லூப்பெல்லாம் வேணாம். விஜயலட்சுமி மேடம் கை தூக்கிருக்கீங்க, பேசுங்க சார். இது இன்ட்ராடேல வின்னிங் ப்ராபபிலிட்டி எவ்வளவு சார் உங்களுக்கு இருக்கு? நான் ஃபாலோ பண்றதுல சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மனோ சார் கண்டிப்பாக வின்னிங் நல்லா தான் இருக்கு. ஒரு 70% இருக்கு. 70%. ஓகே சார். சார் ரிஸ்க் ரிவார்ட் எப்படி சார் இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இருக்கா சார். ரொம்ப ரேரா தான் சார் தப்பு நடக்குது. ஏன்னா இதுல விஷயம் என்ன பண்றோம்னா ஒரு புட்டை ஆட் பண்றது இது. நீ ஆட் பண்ணா விட்டா மட்டும்தான் பிரச்சனை. நான் புட்டை எக்ஸிட் பண்ணிடுறேன் காலை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப மார்க்கெட் வந்துட்டா பிரச்சனை. நீங்க புட்டை ஆட் பண்றதுனால அந்த போன ஸ்பீடுக்கு இந்த காலில் லாஸோ ஏதோ இருந்தாலும் அதை உங்களுக்கு உடனே சரி பண்ணிடும். அதிகபட்சம் பல தடவை காஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க. 70% வின்னிங் வந்து நீங்க ரிப்பேர் பண்றதுனால 70%-ஆ இல்ல 70% ரிப்பேர் பண்ணாதே 70% வரும். ரிப்பேர் பண்ணாதான் 70%. இல்லாட்டி 50-50 தான். ஓகே சார். இதை நீங்க லைவ் ட்ரேடா பண்றதுக்கு முன்னாடி மண்டே காலையில் இதே மாதிரி எடுத்து 2 சார்ட் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்டாக் மார்க்கெட் கரெக்டா இங்கேயே எடுத்துக்கங்க, அங்கேயே எடுத்துங்க. எப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்பேர் வருதோ அப்ப காலோ புட்டை எக்ஸிட் பண்ணுங்க. அப்ப விவேப்ல எப்படி ஸ்டாப் லாஸ் போடுங்க. நீங்க 1 or 2 days ட்ரையல் பண்ணுங்க. அக்செப்டா இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லையா இக்னோர் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு. எது ப்ரெஷர் கிடையாது, எது கட்டாயம் கிடையாது, எந்த டூலும் காசும் கிடையாது. ஆனா நாலேஜ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுக்கும். புரியுது, கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா சிம்பிளா பணம் கொடுத்துறாரு. ஆனா சிம்பிளிஃபை பண்ணிட்டா பணம் கொடுத்துரும். ஓகே, நான் வந்து இந்த 25,000 புட் ஆப்ஷனை 32 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சார். வாங்கிருக்கீங்களா? ஆமா சார். நாங்களே உங்கள்கிட்ட வித்துருக்கோமோ?
33 கேட்டிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆயிட்டு கால் ஆப்ஷன் கீழே இறங்குச்சு. ஸோ புட் ஆப்ஷன் வந்து அப்போதான் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு கோ அப். ஸோ இந்த கேண்டில்ல அரௌண்ட் இந்த கேண்டில்லாம் இப்படி வாங்கினேன். இதோட கிராஸ் பண்ணி மேலே வருது சார், அங்கே வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் 34 ரூபாய்க்கு திருப்பியும் இதாக வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் கேன் கோ அப்ங்கிற மாதிரி தோணுச்சு சார். ஓகே, விஜயலட்சுமி மேடம் நீங்கள் உள்ள வாங்கலாம். சுரேஷ் சாரை கை வைக்கிறாங்க சார், ஒரு நிமிஷம். யாரா ப்ளீஸ் சுரேஷ் சொல்லுங்க சார். இந்த புட்டோட இருக்குல்ல, புட்டோட இந்த வியூ ஆஃப் லைன் போட்டிங்களா, அது 81 காட்டுது. ஆனா கரண்ட் மார்க்கெட் 30 சம்திங் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ இதுல பாதி வந்தா சேல் பண்ணிடட்டுமா? பாட்டி கிட்ட வந்தா ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும்ல? இல்ல ஏதோ கேக்குறீங்க, எனக்கு புரியல. எப்ப எக்ஸிட் பண்ணிருக்கீங்களா? இந்த டிஸ்பிளே இருக்குல்ல சார், ஒரு சார்ட். ஆமா, அதோட வியூ ஆஃப் வந்து 81ல இருக்கு. ஆமா. ஆனா கரண்ட்ல அது கம்மியா ரேட் சம்திங்ல 30 எவ்வளவு 37 ஓடு 33 ஓடிட்டு இருக்கு. எங்க எது 33 ஓடி இருக்கு? 25,000 டி. ஆமா, 1 லட்சம் அது ஓடி இருக்கு. ஆமா, அது 2 லட்சம் போகுது சார். பாதி எடுத்து வித்துறணும், ரைட்டா? பாதி வரும்போது நீங்க எப்ப எக்ஸிட் பண்ணீன்னு கேக்குறீங்களா? ரைட் 81ல வந்து 2 லெக் பண்ணல, எக்ஸிட் பண்ணா லாஸ்ல வரும் சார். இப்போ உங்ககிட்ட வந்து 66,000 ரூபா சார் நீங்க வச்சிருக்கீங்க சார். 67 67 ரூபா கையில இருக்கு சார். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏன்னா ஒண்ணா வச்சுட்டீங்கன்னா அது உன்னோட வி அப்படின்னு தான் காட்டும். 40 ரூபா. இதுதான் ரேட்டிங் தான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், ரைட்டா சார்? ஆமா சார், ஆமா, நீங்க சொல்றது எக்ஸாக்டா கரெக்ட். ஏன்னா நம்ம வெளியில அங்க ஸ்டாப் லாஸ் போடும்போது, நம்ம ஜூம்ல ஜீரோதால போடும்போது 40 ரூபா 68 பைசா இன்டூ 2 போட்டுற வேண்டியதா 2 லாட்ஸ். நீங்க சொல்றது கரெக்ட் தான், அக்ரீட். ஏன்னா நம்மளால வந்து 80 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போட முடியாது, 81 ரூபாய்க்கு மொத்தம் சேர்த்து. ஸோ ஒரு லெக்குக்கு வந்து நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த லெக்ல இருக்கிற 40.68 இன்டூ 2 லாட்ஸ். கரெக்ட். எனி கொஸ்டின்ஸ்? சார் சொல்லுங்க சார். ஓகே, இப்போ மேடம் உங்களை தான் கூப்பிட்டேன் நான். ஸோ இப்போ நீங்க வந்து இதை வந்து எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிடுறீங்க. எக்ஸ்பிளைன் பண்றதா சார்? ஆமா மேடம். நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அதுல போங்க இதுல போனீங்கன்னா நாங்க போறோம். இல்ல ஒரு அசோக் குமாரே, ஒரு நிமிஷம். அசோக் குமாரே, இதெல்லாம் எனக்கு தேவையா மேடம் மைண்ட் ஆயிடுச்சு. இல்ல அசோக் குமார் இருக்கல, நான் உங்க பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். எல்லாம் சரிட்டா காலையில வந்து கேட்கும் போது மட்டும் யாரும் சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே. புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல? இல்ல சார், நான் உங்க பாயிண்ட் அக்செப்ட் பண்றேன் சார். இப்ப நம்ம கேக்குறத விட நம்ம சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய டவுட் வரலாம். ஆனா நான் இப்ப எதுக்கு சிரிச்சேன்னா, எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வே ஆஃப் பிரசன்டேஷன் கொடுக்கறதுன்னு நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தாங்க. இல்ல சார், நான் ரொம்ப நியூ சார். நீங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா. சரி, உங்களுக்கு முன்னாடி சொல்லும்போது நீங்க ஏதாவது கலாச்சிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன வறுத்து எடுக்கறாங்க யூடியூப்ல. ஓகே சார், நான் சொல்றேன் சார். என்ன எல்லாம் கலாய்க்கிறதா உங்க கலாய்க்க போறாங்க. அதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கணும் மேடம். நம்ம மக்கள் நம்மள ஆசையா சொல்றாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். சரி, அது மனோ சார் ரொம்ப கலாய்க்கிறாங்களா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, நான் அப்படி பண்ணவே மாட்டேன் மேடம். ஐயோ. ஓகே சார். சரி, இப்போ நான் வந்து எழுதியே வச்சுட்டேன். உங்களுக்கு பிரசன்டேஷன் ஸ்லைட் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து என்னென்ன இதோ வந்து கேக்குறீங்களோ அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்து போடுறோம். ஓகேங்களா? இது போடுங்க அதை போடுங்கன்னா நான் போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி யாரோ தெரியாதவங்க வச்சுங்களேன், நியூபீஸ் வராங்க. இப்ப தெரிஞ்சவங்கன்னு நினைக்காதீங்க, மனோ சாருக்கு சொல்லி தரத்துக்கு நினைக்காதீங்க. யாரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வராங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஓகேங்களா? அவங்களுக்கு டெரிவேட்டிவ்ல ஆப்ஷன் செயின்னா என்னன்னு தெரியும், சிஇபி எல்லாம் தெரியும், அதெல்லாம் தெரியும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. ஓகே சார். இப்போ நான் என்கிட்ட ஒரு கேபிட்டல் வந்து ஒரு 3 lakhs இருக்கு. நான் வந்து செல்லிங்ல ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்து பண்றேன். 9:20க்கு நான் போய் மார்க்கெட்டை வாட்ச் பண்றேன். அதுல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓஏ வந்து அதிகமா பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறேன் நான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 9:20 சார்ட்டை போய் நான் பார்க்குறேன். சார் அது அப்படி சொல்லணுமா? சார்ட்டு காமிச்சு நீங்க என்ன பார்க்கறேன் மேடம். சொல்லுங்க மேடம். ஓகே,
இப்போ 9:20க்கு வந்து அந்த சார்ட்டை நான் வாட்ச் பண்றேன் சார். 9:20 சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எப்படி சார் உங்களே வேலை வாங்கிட்டாங்களா? இல்ல சார். இல்ல கரெக்டா போயிட்டு சார் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொன்னல சார், அவங்க கலாய்ப்பாங்க. ம். சார் இப்படி எக்ஸ்பிளைன் இல்ல பண்ணவா so இல்ல far so நீங்க good. இல்ல இல்ல so நீங்க far so good. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்ல. யூ ஹேவ் டன் செவரல் டைம்ஸ் மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, நல்லா பண்றீங்க, ப்ரொஃபஷனலா பண்றீங்க, சொல்லுங்க. சார் 9:20க்கு போய் நம்ம வாட்ச் பண்றோம். எந்த வந்து ம். எந்த ஸ்ட்ரைக்ல வந்து ஓஏ வந்து அதிகமா பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பார்க்கும்போது ம். பாத்தீங்கன்னா எனக்கு ரெட் அந்த இதுல வந்து அதிகமா இருக்கு வந்து 25,000ல அதிகமா இருக்கு. ஓகே, ரெட்னா புட் ஆப்ஷன், புட்டு வந்து புட்டு ஓஏ வந்து 25,000ல அதிகமா இருக்கு. பட் கால் ஓஏ வந்து 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஈக்குவலா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 ஓஏயுமே சேர்த்து எதுல வந்து வால்யூம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ புட்டு ம். ஓயையும் கால் ஓயையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது 25,000ல தான் வந்து அதிகமா இருக்கு. பட் இன் 25,100ல ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா வால்யூம்லாம் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம 25,000 ம். ஸ்ட்ரைக் பிரைஸ் இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தென் சார்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில்டப் பண்றதுக்கு பில்டு ஸ்ட்ராட்டஜி போயிட்டு 25,000ல இருக்கிற புட்டையும் செல் பண்றோம். 25,000 கால் அண்ட் புட்டு. ஓவராலா அதோடைய வேல்யூ வந்து ப்ரீமியம் வேல்யூ வந்து நமக்கு வந்து அரௌண்ட் அந்த கேண்டிலோட லாஸ்ட்ல 182 இருக்கு. ஓவராலா ப்ரீமியம் வந்து காலும் புட்டு ரெண்டும் சேர்த்தா 182 இருக்கு. ஸோ அந்த கேண்டிலோட லாஸ்ட்ல ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க மேடம், இப்ப சொல்லுங்க மேடம், என்ன பண்ண போறீங்க? நம்ம என்ட்ரி வந்து அந்த கேண்டிலோட லாஸ்ட்ல வந்து எடுக்கிறோம். ஸ்டார்டிங் இல்ல இதான் ரெடி பண்ணணும்ல சார்ட்டை ஃபர்ஸ்ட். ஓகே, 920 கேண்டில் இருக்குல்ல சார், ஏதோ ஆட் பண்ணுமா? இப்போ வந்து 1 மினிட் சார்ட் வச்சேன். என்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ட்ரி பாத்தீங்கன்னா வந்து சூஸ் த ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து என்ன பண்றோம்? ஓகே வேப் நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் இதுல வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த இண்டிகேட்டர் பேர் வந்து விவேப். ஓகே, அந்த இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிட்டோம். அந்த இண்டிகேட்டர்ல வந்து நம்ம வந்து செட்டிங் வந்து செட் பண்ணணும். அதுல வந்து செட்டிங்ல போயிட்டு சோர்ஸ் இன்புட் சோர்ஸ்ல ஹை வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஹை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். சார் பேட்டரி லோவா மச்சான் லேப்டாப். நான் போடுறேன் சார். டுப்புக்கு ஆஃப் ஆகி போகுது. திரும்ப முதல்ல ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஓகே, போட்டாச்சு. ஓகே சார். இப்ப இந்த வேப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த கேண்டிலோடைய 920 கேண்டிலோடைய லோ பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஹரிசான்டல் லைன் 920 கேண்டில் ஹைலைட் பண்ணிடுறேன் மேடம் மற்றவங்களுக்காக. ஓகே, இப்போ சொல்லுங்க மேடம். 920 லோல கிடையாது. 920 முடிஞ்சோன்னு என்ட்ரி எடுக்கணும். அது எந்த தான் லோ அந்த க்ளோஸ் ஆகுது. 920 முடிஞ்சோன்னு என்ட்ரி எடுக்கிறோம். ஏன்னா லோ பெரிய குச்சி வச்சுட்டு உள்ள வந்துருப்பாங்க. அங்க போய் என்ட்ரி எடுக்கவே முடியாது. 10 பாயிண்ட் அதுல போயிடும். ஓகே, 920 முடிஞ்சோன்னு என்ட்ரி எடுக்கணும், அவ்வளவுதான். இன் கேஸ் உங்களுக்கு 920 நம்ம போய் செக் பண்ணும்போது ஓஏல வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இல்ல ஸ்டாப். 920க்கு ஓஏ பார்த்துட்டு திரும்ப ஓஏ பக்கமே போக கூடாது. நமக்கு அங்க வேலையே கிடையாது. இல்ல சார், நான் அந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்ப கேட்டேன் இல்ல சார், 2 ஓஏயுமே நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எப்படி சூஸ் பண்றதுன்னு கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்க அப்ப என்ட்ரி எடுக்க மாட்டான். 920 அத மிஸ் பண்ணிட்டேன். அதான் சார், she wanted to mention. ஓகே. கரெக்ட் தான் மேடம், நீங்க சொல்லுங்க அடுத்து. ஓகே, அந்த 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 பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். நம்ம ஓஏ செலக்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இன் கேஸ் நமக்கு அந்த என்ட்ரி கிடைக்கல, ரெண்டுமே நமக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்ப நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டா நமக்கு என்ட்ரி ஒரு இதுல ஒரு 25,000ல நமக்கு வந்து கிடைச்சதுனால, இப்போ வந்து 920ல வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். என்ட்ரி எடுக்கிறோம். அந்த ஸ்ட்ரைக்கோட லோ இல்ல எங்க முடியுதோ அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். அந்த கேண்டில் எங்க முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி குடுக்குறோம். ஓகே. இப்போ நம்ம ஒரு என்ட்ரின்னு ஒண்ணு எடுத்தோம்னா நமக்கு அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். சோ வந்து இந்த நம்ம போட்டிருக்க வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, அந்த வெர்டிக்கல் லைனும் நம்ம விவேப்போட இண்டிகேட்டரும் எங்க வந்து மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஸ்டாப் லாஸா ஃபிக்ஸ் பண்றோம். சூப்பர். இப்போ நான் வந்து விவேப்பை வந்து ஒரு கலர் போட்டுக்கிறேன் மேடம். ஸோ கொஞ்சம் ரெட் கலர்ல இருந்தால் ஸ்டாப் லாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்ல. ஓகே சார். ஓகேங்களா, அது போட்டேன். ஓகே. அடுத்து வேற ஏதாவது ஸ்டாப் லாஸ் இருக்கா? இருக்கு சார். இப்போ வந்து நம்ம வந்து அந்த 2 இண்டிகேட்டரும் அந்த வெர்டிக்கல் லைனும் மீட் பண்ற இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து கண்டிஷன் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாம ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட். கரெக்டா போயிட்டு இருக்கீங்க, போங்க மேடம். சூப்பர் சூப்பர். நம்ம வந்து நம்மள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம அக்செப்டபிளா இருக்கும். பட் நம்ம ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஸ்டாப் லாஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுனா இந்த விவேப்போட லைன்ஸ் ஃபாலோ பண்றோம்ல, அதை வந்து நம்ம செகண்ட் ஸ்டாப் லாஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா சார்? சூப்பர். எக்ஸாக்ட்லி மேடம். அடுத்து என்ன சொல்ல போறீங்க? ஓகே சார், அடுத்தது வந்து அந்த சார்ட்டுக்கே போங்க. இப்போ இந்த இந்த நம்ம இன்ட்ராடேல இந்த நம்ம எடுக்கிற பொசிஷனோட நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ? 10 பாயிண்ட்ஸ். நம்ம 10 பாயிண்ட்ஸ் மீட் பண்ற வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஒரு லாட்டுக்கு 10 பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துச்சுன்னா இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம டார்கெட்டை மீட் பண்ணாம நம்ம ஸ்டாப் லாஸ் போய் ஹண்ட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துட்ட நம்ம என்ன செய்யணும்னா எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எந்த லெக்ல நமக்கு லாஸ் வருது. இப்போ நம்ம விவேப் கிட்ட போயிட்டோம், டார்கெட் கிட்ட அந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துருச்சு. பட் கேண்டில் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகுது, எந்த இது வந்து நமக்கு வந்து லாஸ்ல இருக்கு. ஒன்னு பி, ஒன்னு சி, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் லாஸ்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலா வச்சிருக்கு. இப்போ 10:20 பாத்தீங்கன்னா, சாரி டைம் சரியா தெரியல, 10 AM பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துட்டு கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலா க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டா வந்து சி வந்து லாஸ்ல இருக்கும். சி நம்ம எடுத்த லெக் வந்து லாஸ்ல இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்த கேண்டில் எப்படி வைக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு பி எடுக்கணும். கரெக்டா சார்? ஓகே ஓகே. கரெக்ட் மேடம். இல்ல சார், நான் 14 இயர்ஸா ஆட்டோமொபைல்ல ஒர்க் பண்ணேன் சார். இப்பதான் ரீசெண்டா ரிசைன் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பி வந்து ஆட் பண்ணணும். பி லெக் வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல காலையில நம்ம எடுத்தோமோ அந்த பி லெக் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸே இதுல வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி திருப்பி நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அதே தான் ஸ்டாப் லாஸ். கீழே நம்ம விவேப் ஒன்று போட்டிருந்தோம்ல, அதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ். சப்போஸ் இன்கேஸ் அந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துருச்சு, இல்ல அப்படியே படிங்க. பி எடுத்த பிறகு இந்த எல்லா சினாரியோ மாறிடும் நமக்கு. இப்ப ஸ்டாப் லாஸ் மாறிடும், எல்லாமே மாறிடும். ஏன்னா நம்ம போய் சார்ட்ல பி ஆட் பண்ணி முடிச்சோடனே பி இப்ப இருக்க பி கரண்ட்ல இருக்க பி வெப் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸா ஒதுக்கிருக்கும். கம்பெனியா சேர்க்கும் போது தெரியுதா மேடம், நான் வந்து சிஏ பை பண்ணிட்டேன், இன்னொரு பி ஓபன் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்கா திங்ஸ் ஆர் சேஞ்ச்டு பாருங்க மேடம். ஆமா கரெக்ட் சார். நான் அந்த சார்ட் பார்த்து சொல்லிட்டேன். ஓகே சூப்பர். எக்ஸ்பிளைன் பண்ணல, பெஸ்ட். எக்ஸலென்ட் மேடம், எக்ஸலென்ட். நல்லா வண்டியை ஓட்டுறீங்க. நோ வண்டர் யூ ஆர் இன் ஆட்டோமொபைல். வெல் டன் மேடம். இல்ல இனிமே யாராவது சொல்லி கொடுக்க போல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் மேடம். நீங்க எல்லாரும் சொல்லி கொடுத்தீங்க. நீங்க வந்து நல்லா வந்து 920க்கு எப்படி வந்து அதை ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றேன்னு நல்லா சொன்னீங்க. எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஷார்ட்ல ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு குழப்பமா இருந்தா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு திருப்பி இது பண்ணி ஸ்ட்ரைக்கை சரியா சூஸ் பண்ண சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் வந்து அந்த சார்ட்டை எப்படி ரெடி பண்றதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்படி என்டர் ஆகுறதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் கிரைட்டீரியா என்னன்றது, டார்கெட் என்னன்னு சொன்னீங்க, ஸ்டாப் லாஸ் என்னன்னு சொன்னீங்க.
அதுக்கப்புறம் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு ரிப்பேர் முடிச்சு ஒரு ரிப்பேர் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தீங்க. ஸோ வெல் டன் மேம், யூ டிட் வெரி வெல். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். சரி, நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனிபடி ஹஸ் காட் எனி கொஸ்டின்?